சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காலம், அதுவும் சாதாரண காலம் இல்லைங்க, தேவ அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. 12 வருடங்களுக்கு பிறகு உச்சமடையக்கூடிய குருவானுடைய உச்ச பயிற்சியினுடைய பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமான பதிவாக இருக்க போது, ஜென்ம சனியில் உங்களை காப்பாற்றுவதற்கு குறிப்பிட்ட 5 வழிகளை காட்டப்போகும் குரு பகவான். அந்த 5 வழிகளில் சரியான முறையில் வாய்ப்பை நீங்க பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க சரி பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான அந்த 5 வழிகள் எது அப்படின்றத பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல தமிழ் புத்தாண்டு பலங்கள் மற்றும் சனிப்பயிற்சி பலங்களை பதிவிட்டு பார்க்கலன்னு சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் நாங்கள் விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல மீன ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான். அவர் அர்த்தாஷ்டம வீடு என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று அப்படியே பேரிச்சடைஞ்சு கடக ராசிக்கு போய் உச்சமடைவார். ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருடம் இருக்கக்கூடிய குருவான் 12 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கடகராசியில போய் உச்சமடைந்திருக்க போகிறார். ஓகேங்களா? இது ஜூன் மாதம் நிலைப்பாடு இருப்பது. ஏற்கனவே உங்க ராசியில, அதாவது மீன ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி, அதாவது நட்சத்திராதிபதி சனி பகவான் என்றாலும் மீன ராசிக்காரர்களுக்கு கூடுதல் ஒரு பொறுப்பு, ஒரு வேலை, ஒரு சுமையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் இந்த சனி பகவான். சரிங்களா? தன்னுடைய வீடு, தன்னுடைய நட்சத்திரம் அப்படின்றதுக்காகலாம் இந்த சனி பகவான் பாரபட்சம் பார்க்க மாட்டார். நீதி, நேர்மை, நியாயத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடியவர், பாரபட்சம் பார்க்காதவர் இந்த சனி பகவான். சரிங்களா? அவர் உங்களை மீனத்திற்கு 11ஆம் வீடான மகரத்திற்கு 12ஆம் வீடான கும்பத்துக்கு அந்த விதியா இருக்கக்கூடியவர். அப்போ வேலை, வேலைக்கேற்ற வருமானம், இரண்டுக்கும் ஏற்ற உழைப்பு, பொறுப்பு, சுமை அப்படின்றது கண்டிப்பா அதிகமா இருக்கும் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. சரிங்களா? விழுந்து விழுந்து வேலை பார்க்கணும், ஓடி போய் உதவி செய்யணும், உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு, இவை அனைத்தும் அதிகமாக கூடுதலாகவே இருக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. சமூக சேவை, தொண்டு மற்றும் இப்படி ஏதேனும் ஒரு விஷயத்துல பொறுப்பை தலைமையில தூக்கி போட்டு சுமக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க உங்களுக்கு. பரம்பரை வியாதி அல்லது திடீர்னு ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதோட வீட்டில் கூடிய எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் தேவையில்லாத செலவு வர்றது, கார் வண்டி வாடகை செலவு வர்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும். இதெல்லாம் இந்த ஜென்மசனி காலகட்டங்கள் எதிர்பார்க்கக்கூடியது. சரிங்களா? எதிர்பார்க்காத செலவு மருத்துவ வழியிலும் இயந்திரங்கள் வழியிலும் வரும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ இந்த குருவானுடைய பயிற்சியின் மூலமா என்ன நடக்க போகுது? ஒரு 5 விதமான அதிர்ஷ்டமான வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில விறக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கை தலைகளாக மாற்ற போகுதுங்க. இதுல முதல்ல 5ஆம் வீடு அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அவ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குருவனம் வந்தா நீங்கள் செய்த தான தர்மங்கள், புண்ணியங்கள் இப்ப வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அதை எடுத்து கொடுக்கின்ற அமைப்புல குருவன் வர்றாரு. சரிங்களா? அதுல முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது, போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, ஆனா என்னுடைய குடும்பத்துல ஒரு வாரிசு இல்லை அப்படின்னு தவித்து கொண்டிருக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த வாரிசு கிடைக்கும். குழந்தை வாக்கியம் கிடைக்கும். ஏன்னா புத்திரக்காரகனே 5ல போய் அமர்றாரு. அவருடைய 9ஆம் பார்வை உங்களை மீன ராசியில பதியுது. ஸோ கண்டிப்பா நோய் பிரச்சனை தீர்ந்து, குழந்தை பாக்கியம் பெறுவதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து, இப்போ குழந்தை பாக்கியம் உங்க குடும்பத்துல வாரிசு உண்டு. 2வது, தெய்வ வழிபாடு அனுகிரகத்தால் ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, வசியம் சம்பந்தமான கோளாறு பிரச்சனை தான் அந்த பிரச்சனை சரியாகும். அமானுஷ விஷயத்துக்கு பயப்பட வேண்டாம். வீட்டில் வாஸ்து சரியில்லை அல்லது வீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது இப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏதோ ஒரு முன்னோர்கள் நமக்கு முன்னாடி தவறிட்டாங்க, அவங்களுடைய தவறு ஆன்மாக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இப்படிப்பட்ட விஷயத்துக்கு பயப்பட வேண்டாம். இது 2வது விஷயம். இப்படி ஏதாவது ஒரு அமானுஷ விஷயத்துக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? 3வது விஷயம், அதிர்ஷ்டம் என்பது வேலை வாய்ப்பின் ரீதியாக, தொழில் ரீதியாக கிடைக்க போகுது. ஏன்னா 10ஆம் வீடான தனுசுக்கு அதிபதி குரு 10க்குரியவன் 5ல உச்சமடைகிறாரு. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதிய பதவி, புதிய பொறுப்பு ஒன்று கிடைக்கும். அல்லது புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, தொழில் தொடங்குவதற்குண்டான சாத்தியக்கூறு அல்லது உதவி, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது அல்லது மற்றவங்க ஆரம்பிச்சிருக்க பிசினஸோட நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். ஓகேங்களா? இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. நீங்களும் முதலாளியா மாறுவீங்க. ஓகேங்களா? நீங்களும் மற்றவங்களுக்கு ஆர்டர் போடக்கூடிய ஒரு பொசிஷன்ல அமருவீங்க. அதுக்கு வாய்ப்பு உண்டு.
அதுக்கடுத்து உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதில் சினிமாவாக இருக்கலாம், அரசியல் பதவிகளாக இருக்கலாம், அல்லது மிக முக்கியமான முறையில் கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒன்று நான் சாதிக்கணும், எஜுகேஷன் லைனில் நான் எதாவது சாதிக்கணும் அப்படின்றவர்களாக இருக்கலாம். அல்லது நான் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அதில் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ஏற்கனவே நீங்கள் ஆசைப்பட்ட கனவு, லட்சியம் போன்ற விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு. இது போக அரசாங்க வேலைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அதுவும் இந்த 2026 பழிக்கும், நடக்கும். சரிங்களா? அதுக்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த உத்திரகாரங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இதுக்கு அடுத்து புதுசாக ஒரு கார், வண்டி வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக புதுசாக ஒரு நிலம் அல்லது ஒரு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. தொழிலுக்காக ஏதாவது ஒரு படிக்க வேண்டியது, கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. மேற்கொண்டு ஒரு கோர்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுவீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உண்டு. மேலும் வெளிநாடு யோக வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த 2026. சரிங்களா? ஸோ வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே போல் இராணுவத்தில் மற்றும் காவல்துறையில் வேறு வேலை வாய்ப்பு, உறவுகளை விட்டு, மிக முக்கியமாக வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து போய் ஒரு வேலை தொழிலை வேறு ஒரு நாட்டில், வேறு ஒரு மாநிலத்தில் அமையக்கூடிய, அதாவது பார்க்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குது. உறவுகளை பிரிந்தாலும் வரவுக்கு பஞ்சம் இருக்காது. கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு வருமானத்தை, ஒரு லாபத்தை இந்த குருவான் உங்களுக்கு கொடுப்பார். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வழிகளை சரியாக பயன்படுத்தினா உங்களுக்கு கூடிய மன அழுத்தம், கூடுதல் வேலைப்பளுகள், தேவையில்லாத அவப்பெயர்கள் மற்றும் தேவையில்லாத அமானுஷ விஷயங்கள் நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். ஸோ இதை தவறாக ஃபாலோ பண்ணுங்க. மிக முக்கியமாக குல தெய்வ வழிபாடு, சப்த கன்னிமாருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணணும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. எல்லா சிவாலயங்களையுமே 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய இடங்களில் கடைசியாக இறுதியாக சப்த கன்னிமார்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட கன்னிமார்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று எலுமிச்சம்பழத்தால் தீபமேற்றி வணங்கி விட்டு வாருங்கள். கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமானதாலும் அதை நிவர்த்தி பண்ணி இந்த 2024 ஒரு சுபமான ஒரு சுபகாரியத்தை உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி வைக்கும் இந்த குருவான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தவறாமல் அந்த வழிபாடுகளை பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன், வேண்டுதல், பரிகாரம் போன்ற விஷயம் இருந்தால் அது தவறாமல் செய்து முடித்துக் கொள்ளுங்க. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருந்தால் குரு பார்க்க கோடி நன்மை நடக்க சொல்லுவாங்க. குரு இருக்கின்ற இடத்த விட பார்க்கின்ற இடத்துக்கு பலனை அள்ளி கொடுப்பார். அப்படி குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய மீனத்துக்கு அது 9ஆம் வீடாக அமைக்கிறதுனால தந்தைக்கு, உங்களுடைய முதலாளிக்கு, அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். அவங்களுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு உறவு மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை, புதுசாக ஒரு பதவியை, ப்ரொமோஷனை, சம்பள உயர்வு அவர்கள் கொடுப்பார்கள். நீங்கள் இழந்த கௌரவம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். மேடை ஏறி பாராட்டக்கூடிய பாராட்டுகளை பெறுவீங்க. ஏதோ ஒரு விருது, அவார்டு, பரிசு, கௌரவம் போன்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது உறுதிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். பெண்கள் வழியில் ஏற்பட்ட அவமான சிக்கல்கள் சரியாகி அது மூலம் நன்மைகள் நடக்கும். பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சுபமான சுபகாரியங்கள் நடக்குங்க. அடுத்து 7ஆம் பார்வை மகர ராசியை பார்க்கறதுனால அது உங்களுடைய மீனத்துக்கு 11ஆம் இடம் அமையுது. வர வேண்டிய பணம், கிடைக்க வேண்டிய பணத்தொகை தடையின்றி கிடைக்கும். பண வரவில் சிக்கல் இருக்காது, பண லாபம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஜென்மத்தில் சனிவான் உங்களுக்கு கூடுதல் வேலைகளை, கூடுதல் ப்ரெஷரை இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்தாலும் பணத்தை கொடுத்து பல விஷயத்தை உங்களுக்கு சரி கட்டி வச்சிடறாருங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் செய்யக்கூடிய துரோகங்கள், சூழ்ச்சிகள் அனைத்தும் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த உறவுகளையும், கடனையும், எதிரியையும் சமாளிக்கக்கூடிய வல்லமையை சத்தியை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு தேவையான பணத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. பண ரீதியான லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. எந்த ஒரு வேலை தொழிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கு உத்திரட்டாதி பிறந்தவர்களுக்கு. அடுத்து குருவானுடைய 9ஆம் பார்வை என்பது உங்களுடைய மீன ராசியில பதிவு. சனி பகவானை பார்க்குறாரு இந்த குரு பகவான். அப்போ அசுபகிரகமான சனிவான் சுபகிரகமான குருவுடைய பார்வை பெறுவதால் முழுச்சுவராக மாறுகிறார். அப்போ சனி பகவானால் ஏற்பட்ட பெரிய செலவு குறையும். திடீர்னு ஒரு வண்டி வாகனத்தில் செலவு வர்றது வராது. நோய் பிரச்சனை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். கெட்ட உங்க மேல சுமத்தப்பட்ட ஒரு அவப்பெயர், கெட்ட பெயர் நீங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆகமொத்த உடலும் மனமும் சந்தோஷம் அடையும். இதுக்கு சான்சஸ் உண்டு. இதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அப்போ இதை விட ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் வராது. இந்த ஜென்ம சனியில கெடுதலே நடக்காது அப்படின்னு சொன்னா அது குரு பகவானால் மட்டுமே. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் இந்த ஜூன் மாதத்தை சரியா பயன்படுத்திங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த வருடம் இந்த குரு பயிற்சியால் நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள். சரிங்களா? ஆனால் சப்த கன்னிமாருடைய வழிபாடு, பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு ராஜேஸ்வரி, காமாட்சி போன்ற பெண் தெய்வங்களை வணங்குவது மேலும் நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். தவறாமல் அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் விஷயங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.